ஆதியாகமம் 8:22 பார்த்தோம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை. என்ன சொல்லுங்க? விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை. இந்த பூமியில மனுஷன் எதை விதைக்கிறானோ அந்த பூமி அதற்குரிய பலனை அவனுக்கு கொடுக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இந்த பூமியில மனுஷன் எதை விதைக்கிறானோ, அதாவது இது வெறும் நிலத்தை குறிச்சு மாத்திரம் சொல்லல, இந்த வெறும் நாம் நிலத்துல விதைக்கிற விதைகளை குறிச்சு மாத்திரம் சொல்லல. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க நல்லதை பேசி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்லது விளையும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீதிமொழிகள்ல 10:12 அதிகாரத்துல சொல்லுது என்ன? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆகையினால மனுஷன் வாயினால பேசுகிற வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? உடைய வார்த்தைகளினால உருவாக்கவும் முடியும், அதே உடைய வார்த்தைகளினால உடைய வாழ்க்கையை கொளுத்தி போடவும் முடியும். அதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் சொல்லுது. இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம், நம்முடைய பொருளாதாரத்துல நம்முடைய பேச்சு எப்படிப்பட்ட தாக்கத்தை செலுத்துது. உங்களுடைய பொருளாதாரத்தை குறிச்சு, உங்களுடைய வேலையை குறிச்சு, உங்களுடைய வருமானத்தை குறிச்சு நீங்க நல்ல காரியங்களை பேசி பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறத பேசி பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? பொருளாதாரத்தை குறிச்சும், உங்களுடைய தொழிலை குறிச்சும், நீங்க செய்கிற வேலையை கையின் பிரயாசத்தை குறிச்சும், உங்களுக்கு வருகிற வருமானத்தை குறிச்சு, பணத்தை குறிச்சு வேதத்துல நிறைய இடங்கள் பேசுது. வேதம் நிறைய காரியங்களை பேசுது. வேதம் பணத்தையும் பொருளாதாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தவறு என்று சொல்லல. வேதம் அது என்ன சொல்லுது? அதன் மேல நீ ஆசையை வைக்காது. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறா இருக்குது. ஐஸ்வர்ய மயக்கம் இருக்கிறவன், ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனா தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவன் செழிப்பான வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்னத்தை பேசணும்? நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும், என்னுடைய நம்பிக்கை அது தேவன் மேல இருக்குது. சங்கீதம் 15 அதைத்தான் சொல்லுது. உனக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வித்து தரித்திரத்துக்கு கொடுன்னு சொல்லல. அது யாருக்கு ஆண்டவர் சொல்றார்? ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை உள்ள வாலிபனுக்கு தான் அதை சொல்றார். ஆனா ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை உள்ளவன் யாருக்கும் 1% கொடுக்க மாட்டான், ஆண்டவருக்கும் கொடுக்க மாட்டான், ஏழைகளுக்கும் கொடுக்க மாட்டான். ஆனா கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவன், கடவுளிடத்திலிருந்து தான் இந்த ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் எனக்கு வருது என்ற அந்த ரகசியம் புரிந்தவன், அவன் தாராளமா கொடுக்கிறவனா இருப்பான், ஏராளமா கொடுக்கிறவனா இருப்பான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?